வணக்கம். நான் பேச போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள், அதாவது April 10, 2019. அப்படி இந்த நாளை பற்றி என்னடா பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார்ல, அவர் நிலாவில் கால வச்சனால நம்ம எப்படி இன்னை வரையும் மறக்காமல் இருக்கோமோ, அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷன்லாம் இந்த நாளை கண்டிப்பாக மறக்கவே மாட்டானுங்க. அவங்க ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி புக் ஃபுல்லாகவே இந்த April 10, 2019ங்கிற டே கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றி அவங்க நிறையா படிப்பானுங்க. அப்படி இந்த நாளில் என்னடா கிழிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, நிறையா கிழிச்சிட்டாங்க. அதாவது இந்த வானத்தில் வட்டம் அடிச்சு இருந்துச்சு பிளாக் ஹோல், அது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து நம்மள்ட்ட பிரிண்ட் போட்டு காமிச்சிட்டாங்க. அப்போ இது நாள் வரையும் நம்ம டிவியில் புக்கில் நெட்லலாம் பார்த்துக்க இந்த பிளாக் ஹோலில் என்னென்ன கேட்டிங்கன்னா வெறும் கற்பனை சித்திரம் மட்டும்தான். ஆமாங்க, இந்த பூமி தோன்றிலேருந்து இதுவரையும் இந்த பிளாக் ஹோலை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு கேமராவை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அந்த பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி பிரிண்ட் போட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம பசங்க எந்த கேமரா யூஸ் பண்ணாங்க, எந்த ஃபிலிம் யூஸ் பண்ணாங்க, எந்த அனாச்சிக்கலில் பிரிண்ட் போட்டாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல்னால் என்னென்னு கொஞ்சம் சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த பிளாக் ஹோல்னால் என்னடா, பிளாக்காக இருக்குமா, உள்ள மெதுவோட மாதிரி ஓட்டை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த பிளாக் ஹோலில் எந்த ஒரு ஹோல்ஸ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நிறைய மாஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டஃப் பண்ணோம்னா என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் தான் வந்து பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெலட்ட நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெடிக்கிறப்ப வர்றதான் அந்த பிளாக் ஹோல். அப்படி அந்த நட்சத்திரம்லாம் வெடித்து பிளாக் ஹோலை ஃபார்ம் ஆகிறப்ப ஒரு ஹை எனர்ஜி லைட் ரேடியேஷன் வந்து வெளில எமிட் பண்ணும். அப்படி அந்த எமிட் பண்ணுற ரேடியேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கிங் ரேடியேஷனுங்கிறது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாச்சி ஸ்டீவ் ஹாக்கிங்லாம் கண்டுபிடிச்சார். சரிடா, ஏன்டா அந்த பிளாக் ஹோலை இதுவரை நம்ம பார்க்கவே முடியல, இதுவரையும் ஏன் அந்த பிளாக் ஹோலை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பிளாக் ஹோலை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது. இந்த பிளாக் ஹோலை எங்கே இருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளாக் ஹோலை கண்ணால் பார்க்க முடியாதுன்னா அப்புறம் எப்படி ஃபோட்டோ எடுத்துன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம அண்ணாச்சி ரேடியேஷன் இருக்குல்ல, அதான் அந்த ஹாக்கிங் ரேடியேஷன், அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பசங்க ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் போட்டு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பசங்க இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து அந்த பிளாக் ஹோலோட பேர் வந்து சாக்கிரிட்டேரியஸ் ஏ. இது வந்து மெசசேர் 87ங்கிற ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். ஆமாங்க, நம்ம பசங்க நம்ம கேலக்சியோட பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுக்காமல் நம்ம பக்கத்தில் உள்ள கேலக்சியோட பிளாக் ஹோலை தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ எடுத்த பிளாக் ஹோலுக்கும் நம்ம எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 லைட் இயர்ஸ். அண்டு நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்த அந்த பிளாக் ஹோலோட டயமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஆமாங்க, 60 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டயமீட்டர் கொண்ட ஒரு பிளாக் ஹோலை தான் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த பூமியவே ஒரு பிளாக் ஹோலாக மாற்றினோம்னா இந்த பூமியோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த பூமியை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணி அதை மாசை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி ஒரு சின்ன பிளாக் ஹோலாக மாற்றிட்டோம்னா இந்த பூமியோட டயமீட்டர் நம்ம தமிழ்நாடு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சென்னை அளவு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. அப்படி இந்த பூமி வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறினுச்சுன்னா இந்த பூமியோட, அதாவது இந்த மாறக்கூடிய அந்த பிளாக் ஹோல் வந்து வெறும் நம்ம நகை அளவு தான் டயமீட்டர் கொண்டிருக்கும். சரி, இன்னொரு டவுட் வரும், நட்சத்திரங்கள்லாம் வெடிச்சு தான் வந்து இந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது, அப்போ சூரியன் ஒரு நட்சத்திரம் தானே, அப்போ அது மட்டும் ஏன் பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு கேட்டிங்களா, இல்லை ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூரியனால் என்றைக்குமே பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகவே முடியாது. ஏன்னா அந்த சூரியன்ட்டு வந்து ஒரு பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த அளவுக்குள்ள மாஸ் வந்து நம்ம சூரியன்ட்டு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கேலக்சியில் வந்து நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. பிளாக் ஹோல்ஸ் எப்போவுமே வந்து பக்கத்தில் உள்ள பொருளெல்லாம் அப்சர்வ் பண்ணி தன்னோட மாஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஏன்டா அது வந்து இன்னும் வந்து இந்த எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணல, இந்த சூரியன் வந்து அப்சர்வ் பண்ணி கேட்டிங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்தில் எந்த ஒரு பிளாக் ஹோலுமே இல்லை. ஜென்ரலாக பிளாக் ஹோல் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. அதோட மாஸை வச்சு தான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மேசிவ், இன்டர்மீடியட், ஸ்டெல்லார், மைக்ரோ, இப்படி 4 வகையாக வந்து பிளாக் ஹோலை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அதோட மாஸை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்க மாஸையும் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா சோலார் மாஸுங்கிற ஒரு யூனிட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻13 கிலோகிராம்ஸுங்கிறது தான் அதோட வேல்யூ. அதே மாதிரி ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே இன்னொரு பிளாக் ஹோல் உருவாகும், 2 பிளாக் ஹோல் சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் ஹோலாக உருவாகும். பிளாக் ஹோலை ஏன்டா கண்ணால் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அது காரணமே. அதாவது இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே எந்த ஒரு பொருள் போனாலுமே வெளில வராது. இப்போ லைட் அடிச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம நிலாவை எப்படி பார்க்குறோம்னா சூரியனோட வெளிச்சம் வந்து நிலாவில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூமிக்கு வரனால தான் நம்ம நிலா இங்கே இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதே மாதிரி சூரியனோட வெளிச்சம் ஒரு பிளாக் ஹோல் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாதனால இந்த பிளாக் ஹோல் வந்து எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம மில்கி வே கேலக்சியில் நம்மளை சுற்றி நிறையா பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கிடையாது இருப்போம். நம்ம பசங்க எந்த கேமரா யூஸ் பண்ணானுங்க, என்ன ஃபிலிம் யூஸ் பண்ணானுங்க, எப்படி அதை கழுவுனானுங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டோட பேர் ஈவெண்ட் ஹரிசான் டெலஸ்கோபிக் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட நோக்கமே என்னென்னா அந்த பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுக்கிறது அதோட நோக்கமே. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. பல இடத்துல வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. 60 மில்லியன் கிலோமீட்டர் டயமீட்டர் கொண்ட பிளாக் ஹோலை எப்படா ஒரு நார்மல் கேமராவாலேயோ ஒரு நார்மல் டெலஸ்கோப்பால் ஃபோட்டோ எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா
அதெல்லாம் அப்படிலாம் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பூமியவே வந்து ஒரு டெலஸ்கோப்பாக மாற்றிட்டாங்க. ஆமாங்க, இந்த பூமியில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட டெலஸ்கோப்ஸை வச்சு ஒரே ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 2006 நிறைய அப்சர்வேட்டரி சென்டர்ஸ் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணி ஏப்ரல் 2017 ஒரு பிளாக் ஹோலோட இமேஜை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடணும், பப்ளிஷ் பண்ணிடணும்னு சொல்லி இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப சவுத் போலில் வந்து, அதாவது ஏப்ரல் டு அக்டோபர் வந்து வின்டர் சீசன் ஆரம்பித்த உடனே அந்த டெலஸ்கோப்பில் வந்து அந்த கேப்சர் பண்ண இமேஜஸ் எல்லாம் இவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. அப்புறம் டிசம்பர் 2017 தான் அவங்களுக்கு அந்த சவுத் போலில் இருக்க இமேஜஸ் எல்லாம் கிடச்சிச்சு. இங்கே கிடச்ச இமேஜஸ் எல்லாத்தையுமே டிசம்பர் மாதம் தான் ஒன்று சேர்த்து நம்ம பசங்க ஃப்ளைட்டு மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்கா அண்ட் ஜெர்மனியில் 2 யூனிவர்சிட்டிஸில் வச்சு இதை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அப்போ 2017 டிசம்பர்லேயே ஷிப்மெண்ட் பண்ண அந்த ஃபிலிமை கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம பசங்க கழுவிருக்காங்க. அப்படி எடுத்த ஃபோட்டோஸை நம்ம பசங்க கழுவ கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் சிபியூஸை ஒன்றா கனெக்ட் பண்ணி 40 GB/s நெட்ஒர்க்கை கொடுத்து அதில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம பசங்க கழுவி அந்த பிரிண்ட்டை இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் 10, 2019 ஒரு டே வந்து சாதாரண நாளாக இனிமேல் இருக்காது. இதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக நிறைய படிப்பாங்க, நிறையா தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்ச இந்த ஒரு ஃபோட்டோ வந்து வெறும் ஒரு ஆரம்பம் தான் அந்த பிளாக் ஹோலை பற்றி. இதை பற்றி நிறைய இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அந்த பிளாக் ஹோலுக்குள்ள மாஸ் எப்படி வந்து அவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் இனிமேல் தான் நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. எது எப்படியோ இத்தனை நாள் வரையும் நம்ம கற்பனையிலே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிளாக் ஹோலை நம்ம இன்றைக்கி நேராக பார்த்தாச்சு. சரி, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வச்ச நாள் உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு என்னோடய சல்யூட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.